இன்னைக்கு மார்ச் 17 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே விஜய் வந்து வெண்ணிலாவை போய் பார்த்துட்டு அப்புறமா அந்த நர்ஸு கிட்ட வந்து அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருங்க, அவங்க அம்மா அப்பா பற்றிலாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, குமரன் வந்து சாரதாக்கு பாட்டிக்கு நர்மதாக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு வராரு. அப்போ காவேரியும் கங்காவும் வந்து அப்போ எங்கள் ரெண்டு பேருக்கு எதுவும் இல்லையா அப்படின்னோடனே, இல்லை அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, அவங்க ரெண்டு பேருக்கு எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் எதனாச்சும் சொல்லுவீங்க, அதனால அடுத்த வாட்டி உங்களையே கூட்டிட்டு போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ நைட்டு வந்து காவேரி போய் விஜயோட வீட்டில் போய் எட்டி எட்டி பார்க்குறாங்க. வீடு இருட்டா இருக்குது, என்ன காணும்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு கீழே போகிறாங்க. அப்போ கீழே வந்து அந்த ஹவுஸ் ஓனர் மாமி அவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, நீ எதுக்கு அவனை தேடுற, நீ உனக்கு வந்து டார்ச்சர் பண்ண ஆள் இல்லையா, அவங்க வீட்டில் எல்லாருமே அதை தானே பண்ணுறீங்க அப்படின்னோடனே இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை அவர்கிட்ட சாரி கேட்கலாமேன்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னோடனே, ஓ சாரி கேட்க போனியா, சரி அப்போ ஒன்று அவர் வந்து வீடெல்லாம் காலி பண்ணல அப்படின்னோடனே, இல்லை இல்லை அவன் போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போதே காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. திருப்பியும் கூப்பிட்டு, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், வசதியான பையன், அதுவும் இல்லாமல் அவன் பொண்டாட்டி வந்து அவன் சொல்லு பேச்சை கேட்காம இந்த மாதிரி எங்கேயோ போயிட்டாலாமா, அதனால எங்கள் சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, பேசாமல் அந்த பொண்ணுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே இப்போ காவேரி அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அந்த பையன் அதுக்கு ஒத்துக்கணுமேனோடனே, அதெல்லாம் பேசுகிற விதத்தில் பேசினா ஒத்துக்குவோம் அப்படின்னோடனே இப்போ அவங்க பாட்டுக்கு லிஸ்ட் அடிக்கிட்டே போகிறாங்க. இப்போ காவேரி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன மம்மி அவரை வந்து பார்த்தோன்னே யாரும் நல்லவர்னு நினைக்காதீங்க, அவரை பார்த்தாலே தெரியலையா பணக்கார ரவுடின்னு. அதுவும் அவங்க ஒய்ஃப் வந்து அப்படியே ரொம்ப இது போல வந்து இந்த மாதிரி யாரையா கல்யாணம் பண்றான்னு தெரிஞ்சிச்சுன்னா வந்து அடிச்சிருவா மம்மி, அவர் யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாரு, நான் கேட்டேன் அவங்க ஒய்ஃப் பெரிய ராட்சசின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, பணக்கார பையனா கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா, அப்ப நான் என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு காவேரி வேற மனசுக்குள்ளே அப்படியே இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்கள வேற ரொம்ப பயமுறுத்திடுறாங்க. இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் வர்றாரு, அவர்கிட்ட வந்து என்னங்க இந்த மாதிரி விஜய் தம்பிக்கு நம்ம அவளை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னா இந்த பொண்ணு என்னெல்லாமோ சொல்லி என்னை பயமுறுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே விஜய் வந்துடுறாரு. இப்போ விஜய் கிட்ட கேட்டவுடனே விஜய் கூலா சொல்றாரு, பண்ணிக்கலாமே அப்படின்னே காவேரி முறைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ உடனே என்னப்பா உண்மையதான் சொல்றியா, அப்ப பேசிடுவானே, நான் வேற சும்மா ஃபன்னுக்கு சொல்லிட்டு இருந்தேன், அதனால வேணாம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிட்டு இருக்கிறாரா. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யமுனா வந்து நிவினுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவர் கால் பண்ணி பாக்குறாங்க, ஃபோன் பண்ணா என்ன இப்படி ஃபோன் பண்ணிட்டே இருக்கிற, திட்ட வர செய்யறாருன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளே படுத்து தூங்கிடுறாங்க. அப்புறமா நிவின் வராரு, வந்தோடனே போய் சாப்பிட கூப்பிடுறாங்க. மணி 11 ஆயிடுச்சு, இன்னுமா நான் சாப்பிடாம இருப்பேன், நான் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் போயிடுறாரு. சரி நேரத்துக்கு சாப்பிட்டீங்கல்ல அப்படி சொல்லிட்டு இப்போ யமுனா மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே நிவின் வந்து கேட்குறாரு, நீ சாப்பிடலையா அப்படின்னே, சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, இங்க வீட்ல வந்து நர்மதா வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடு ஹால்ல நின்று கத்துறா. இப்போ வீட்ல எல்லாரும் ஓடி வராங்க. கங்கா கிட்ட நீ கொஞ்சம் வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை உள்ள இழுத்துட்டு போறா. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.